வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் விஜய் அவர்கள் செய்த ஒரு மர்ம செயல் அப்படின்னு சொல்லலாமா, அல்லது என்ன செய்யறது ஒரு சகாப்தம் சொல்லலாமா, எப்படின்னு சொல்ல தெரியல. அதை நம்ம விவாதிக்க இருக்கிறோம். அதே மாதிரி அதிமுக திமுக விஷயங்கள் கட்சி ரீதியாக பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி நியூஸ் 24ஓட நிருபர் மிகப்பெரிய லெவலில் தாக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனால் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடினா இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நியூஸ் ஈரோடு பெருந்துறையில் ஒரு 8th படிக்கிற பள்ளி மாணவன் அவனை 2 மாணவர்கள் சேர்ந்து ஒரு எரியிற குப்பையில் தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அந்த செய்தி பார்த்தா ஏதோ ஜாதிய அடிப்படையில் இந்த மாதிரி செஞ்சு போட்டிருக்காங்கன்றாங்க. சாதி வன்கொடுமைக்கு எதிராக வன்கொடுமை சட்டம் இருந்தாலும் ஆணவ படுகொலைக்கு எதிராக இந்த மாதிரி ஜாதியை முன்னிறுத்தி நடக்கிற படுகொலைகள் இதற்கு எதிராக தனிச்சட்டம் வேணுன்றதை திருமாவளவன் உட்பட மார்க்சிஸ்ட் உட்பட பலரும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி கவலையப்படாமல் அது மத்திய அரசு அது இது தள்ளி விடுற ஏற்பாடு தான். ஆனால் சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிறாங்க, பெரியார் வழி வந்தவங்க சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டில் இந்த ஜாதியை முன்னிறுத்தி இந்த நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் பள்ளிகள் வரைக்கும் இந்த சாதி கயிறுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி அந்த மனோபாவங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் கலைஞர் ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்லேருந்து எல்லோருமே அந்த மாதிரி நடக்கிறதுலாம் இருக்காது. ஆனால் இந்த அரசு வந்த பிறகு எதை பற்றியும் கவலைப்படாமல் அமைச்சர்களை ஜாதி கூட்டம் கலந்துக்கிறது, அவர்கள் சமுதாய கூட்டங்களில் கலந்துக்கிறது, ஜாதி பெருமை பேசுவது, பட்டியலினர்களுக்கு எதிராக மேடைகள்லேயே நீ இந்த ஜாதியான்னு கேட்குறது, நிற்க வச்சு பேசுனதெல்லாம் இருக்குல்ல, திருமாவளவனை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த சமூக நீதியில் வர்றதுன்னு தெரில. இது எல்லாமே இவர்களுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்கள். அதை மாற்றுவதற்கு, அதை சரி செய்வதற்கு எந்தவித ஏற்பாடும் இல்லை. பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான பிரதிநிதித்துவமே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் ரொம்ப 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 குறைவுன்னு சொல்லலாம். ஒருவேளை அப்படி இருந்தாலும் அவர்களுக்கான துறைகள் பார்த்தீங்கன்னா அவங்கன்னா ஆதி திராவிட நலத்துறை தான் இருக்கணும், இல்லாட்டி ஒன்றும் இல்லாத துறை, ஏதாவது சுற்றுலாத்துறை இந்த மாதிரி தான் இருக்கணுன்றது தான் இன்றைக்கி நிலைமை. சிறுபான்மை மக்களுக்கும் அதே தான். 2 பேர் கூட இருக்கக்கூடாது, ஒருத்தர் தான் இருக்கணும். அந்த ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லா துறையில் இருக்கணும். ஆனால் மற்ற இடைநிலை ஜாதிகள் பெரிய இதெல்லாம் சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கேபினட். நான் என்ன கேட்குறேன், இன்னும் பல திறமைசாலிகள் இல்லையா? அப்போ அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு நடத்துகிறீங்க? இப்போ ஆராசா ஒரு கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாமல் திணறாரு. என்ன கேள்வி? நீங்கள் ஏன் நீலகிரியில் நிற்கிறீர்கள்? அந்த கேள்விக்கு அவர் என்ன மறுப்பினார். அது அவருக்கு சங்கடம் தர விஷயம் தானே. அங்கே பூர்வகுடி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அப்போ 3 தடவை எதுக்கு நீங்கள் கேட்டப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ அவரை கூட தனி தொகுதியில் நீங்கள் தனி தொகுதியில் தான் நிற்கணுன்ற அந்த பார்வை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவர்கள் பெரியார் வழி வந்தவர்கள், தீகா ஒரு பக்கம் முட்டு கொடுத்துருக்குது. ஏதோ இவர்கள் தான் முற்போக்கு சமூகம், முற்போக்கு சிந்தனையாளர்கள்ன்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. இவர்கள் கம்யூனிஸ்டில் ஒரு பக்கம் இவர்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி ஒரு மோசமான நிலையாக போய்கிட்டு இருக்குது. இது எல்லாமே இப்படி போச்சுன்னா பெரிய சிக்கலாகிடும். தமிழகத்தில் ஜாதி அடிப்படையில் இயங்குவது, மாணவ பருவத்திலேயே அந்த இதை கொண்டு போகிறது, போதை பழக்கம் மாணவர் பருவத்திலே வர்றது, இது எல்லாமே மோசமான ஒரு நிகழ்வை நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் தான் நமக்கு சொத்து. அவர்கள் இந்த மாதிரி போதைக்கும் ஜாதிக்கும் பிரிஞ்சு கிடந்தாங்கன்னா அது பெரிய அளவில் தமிழகத்தை பாதிக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இதில் ஒரு கேள்வி இருக்குண்ணே, இந்த தனியார் பள்ளிகள் நம்ம தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 55% வரைக்கும் தனியார் பள்ளிகள் இருக்குது. தனியார் பள்ளிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம என்றைக்குமே பார்க்க முடியல. ஒரு அரசு பள்ளிகளில் மட்டும்தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும்? இதுவே ஒரு மோசமான ஒரு உதாரணம் இதுதான். ஏன்னா தனியார் பள்ளிகளில் கல்வி மட்டுமே பிரதானம். வர்றியா? ஏன்னா அவங்க அங்கே ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க, படிக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அங்கே இந்த விஷயங்களில் கடுமையாக கடைப்பிடிக்கப்படுது. அங்கே வேலை செய்கிற வாதியார்களுக்கு 40,000 30,000 சம்பளம். ஆனால் ரிசல்ட்டு காமிப்பாங்க. அப்போ இங்கே அரசு பள்ளிகளில் இது நடக்கிறதா? இந்த மாதிரி விஷயங்களை அரசு பள்ளிகளில் எப்படி கொண்டு போகணும்? ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க? ஆசிரியர்களை மீதி ஊரில் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு பண்ணுவாங்க. ராட்சசி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி கயிறு வருமே, அதில் ஹீரோயின் பெரிய இது மாதிரி காமிப்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் அடங்கி போயிடுவாங்களா? அந்த மாதிரி எத்தனை பேர் பண்ண முடியும்? ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க, எதாவது பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அரசு பள்ளிகளில் நடக்குதுன்றது தான் இது. அரசு பள்ளிகளில் முறையாக தனியார் பள்ளிகளுக்கு இணையாக வசதிகள் செஞ்சு கொடுத்தா அங்கே எல்லா கல்வியை முக்கியத்துவப்படுத்துகிற ஏற்பாடு நடக்கும். இங்கே தான் அது கிடையாது. இங்கே அந்த அடிப்படை வசதி கூட இல்லையே, இருந்தது கூட இன்னைக்கு இல்லை. சானிட்டரி நாப்கின் வழங்குகிற திட்டங்கள், கழிப்பறைகள், இது
வகுப்பறைகள் இந்த மாதிரி எதுவுமே சரியாக இது பண்ணலைங்க. ஆனால் அவர் உட்காந்துட்டு அரசு பள்ளியில் பயில்வதை பெருமை கொள்வோம். இதுல வேற தமிழ்நாடு மாடல் நாங்க சொல்ல மாட்டோம், திராவிட மாடல் தான் திராவிட சொல்லுவோம். மாடல் திராவிட மாடல் போதும்பா, அவங்க திராவிட மாடல் இந்த படத்தில் சொல்லுவானே, என் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது நல்லா இருக்குதான்னு கேட்பான் சுப்பிரமணியபுரத்தில். அதான் சூப்பராக இருக்குதுடா, நல்லா நல்லா இருக்குது, இருக்குது. அந்த மாதிரி இது நல்லா இருக்குது திராவிட மாடல். கண்டிப்பான. தொடர்ந்து நேற்று நியூஸ் 24ஓட நிருபர் கதிரவன் அவர்கள் வந்து நம்ம ஸ்ரீரங்கமோட எம்எல்ஏ அவரால் தாக்கப்பட்டிருக்காரு. அவரோட கோரியில் போய் அவர் வீடியோ எடுக்க போயிருக்காரு. அங்கே போன இடத்துல வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவரால் தாக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ மீது பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், குற்றச்சாட்டுகள். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் திருச்சி சிவா அவர்கள் வீட்டை தாக்குதல் பண்ணும்போது அவர் முன்னிலையில் நின்றிருந்தார், கேள்விப்பட்டிருக்கோம். இடையில கேனர் அவர்களுக்கு எதிராக கூட அவர் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். இன்றைக்கு வந்து ஒரு நிருபரை வந்து அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த பார்க்குற மக்களுக்குமே தெரிய வேண்டிய விஷயம் வந்து களத்தில் இருக்க நிருபர்களுடைய வேதனை என்ன? அந்த நீங்கள் களத்தில் ஏற்கனவே நீங்கள் இருந்திருக்கீங்க, இந்த அனுபவம்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக வந்து பார்க்கும்பொழுது வந்து அது இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே மக்கள் நினைக்கிறாங்க மீடியா இது தப்பு பண்ணுது, மீடியா இது தப்பு பண்ணுது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஆதரவு காலம் மக்கள்கிட்ட இருக்குங்க? மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குன்னா தகவல் சொல்லுவாங்க, ஆனால் அவர்கள் பெருசாக வெளியே வர மாட்டாங்க, பேட்டி கொடுக்க மாட்டாங்க. அதை மீறி போய் நம்ம இது பண்ணணும். நான் தினகரனில் இருக்கும்போது கார்பரேஷன் போயிட்டு பார்க்கும்பொழுது தனியார் அந்த சுடுகாடுகளை தனியார்கள் எப்படி ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்றத இங்கே ஐஜி ஆஃபீஸ் பின்னாடி இருக்குல்ல அந்த சுடுகாட்டில் முழுசுமாக தனியார்கள் ஆக்கிரமிப்பு, அந்த வாகனங்கள் நிறுத்திக்கிட்டு நல்லா இது பண்ணுறதை போய் நான் ரகசியமாக படம் பிடிக்கிட்டு போயிட்டோம். ஃபோட்டோலாம் எடுத்ததுக்குள்ளே எங்கே இருந்தாலும் தெரிஞ்சுன்னு தெரில, திப்புன்னு வந்துட்டாங்க. எல்லாம் கையில் மோதிரங்க என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து பராமரிப்பாளர். நான் டக்குன்னு கார்பரேஷன் அதிகாரியாக மாறிட்டேன். அப்புறம் இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, நீங்கள் யார் அப்படின்னு தொனியில் கேட்டோன்னா அவன் பயந்துட்டான். இல்லை சார், நான் வந்து இங்கே இது வண்டி இங்கே இவ்வளோ வண்டி நிற்கிது, நான் இல்லை சார் இதுக்காக இது என்ன இடுகாடு தானே, இது ஏன் இந்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு சரி இப்போ நம்ம கிளம்பலாமா அப்படின்ட்டு நல்லபடியாக வெளியே வந்துட்டோம். அப்போது கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தாலும் உள்ளே வச்சு அடிச்சிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இன்னொரு தடவை வெள்ளம், கடுமையான வெள்ளம், ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை சுற்றி தான் அந்த 2015 வெள்ளம் அந்த டிஎல்எஃப் கிட்ட வந்து பிரியுது. அங்கே பிரியிற இடத்துல அந்த மருத்துவமனை ஒரு தனியார் மருத்துவமனை, கார் பார்க்கிங் இந்த மாதிரிலாம் இது பண்ணி அந்த இடத்துலையே ரொம்ப சுருங்கி போய் தண்ணி ரெண்டாக பிரிஞ்சு அந்த வெள்ளம் ஏறி உள்ளெல்லாம் வந்து 2 மாடி அளவுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம். அதை போய் ஒரு தடவை எடுக்கிறோம், ஒரு கும்பல் வந்துச்சு, மொட்டை மாடியில் போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கும்பல் வருது, செக்யூரிட்டி கும்பல். நாங்கள் வரும்போதே எதிரில் எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி இறங்குறோம். நேரம் வந்துட்டு இங்கே மேலே ஆளுங்க மேலே தான் இருக்காங்க பார்த்துங்கன்ட்டு வந்துட்டோம். மிஸ் ஆகிருந்தா மாட்டிது. இந்த மாதிரி பல இடங்களில் அது போலீஸ் ஸ்டேஷனில் தகராறு நடக்கும். இதெல்லாம் சாமர்த்தியமாக பண்ணலாம். இன்னும் சில பேர் வந்து நேரடியாக பண்ணுவாங்க, மறைச்சி பேசுவாங்க, அதை வீடியோ பண்ணுவாங்க. அதை வீடியோ பண்ணும்போது இவங்க பயப்படுவாங்க. இப்போ நேற்று கூட அந்த தனியார் இதில் பார்த்தீங்கன்னா தனியார் பார் சட்டவிரோத பாரில் டைமுக்கு முடிஞ்சு எடுக்கிறது, மது விற்றது, லாட்ரி விற்றதெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ அவனுக்கு பயந்து போய் என்ன சொல்ல முடியாமல் செதறி ஓடுவார்கள், எடுப்பாங்க, போடுவாங்க. அதெல்லாம் லைவில் போகும்போது இன்னும் பயம் வரும். கல்குவாரிகள், சட்டவிரோத கல்குவாரிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி தமிழகத்தில் பல இடங்களில் இருக்குது, பல மாவட்டங்களில் இருக்குது. பல பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, மாவட்ட செயலாளர் மேலே, எம்எல்ஏ மேலாம். கனிம வளங்கள் இங்கேருந்து கேரளாவுக்கு வெட்டி எடுக்கப்பட்டு கண்ணுக்கு எதிரில் தான் போகுது. ஆனால் போலீஸோ அந்த இதுவோ சுங்கச்சாவடியோ எதுவும் அது இல்லை. அது இல்லாமல் அந்த ராதாபுரத்தில் ஒரு 17 குவாரிகள்ன்றத இந்தியன் எக்ஸ்பிரஸ் அன்றைக்கி பெருசாக எழுதியிருந்தாங்க. ஒரு ரியாக்ஷன் இல்லை, கிடையாது. இதை எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எடுத்து இதை பண்ணுறதெல்லாம் கிடையாது. இப்போ நியூஸ் தமிழ் இவர்கள் போய் கள ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த இது வந்து பத்திரிகை செய்தி என்னன்னு வருதுன்னா, இது வந்து 45 கோடி ரூபா ஃபைன் போட்டு மூடப்பட்ட கல்குவாரி, அது இயங்குறதுனால இவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன உண்மை போய் தெரில. அப்போ இது போனும் பொழுது வந்திருக்கு, அந்த கும்பல் வந்து போட்டு அடிச்சிருக்காங்க. தப்பிச்சு அந்த டிரைவரு கொடுத்த அந்த இதை பார்ப்போம் பேட்டி, அந்த அடி அடித்தாங்க, மண்டெல்லாம் உடஞ்சிருச்சு அவங்களுக்கு. அப்புறம் அவங்க கடத்தப்பட்டார்கள், என்ன ஆனாங்க தெரிலன்றது. அப்புறம் சில மணி நேரங்கள் பொறுத்து கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் எஸ்பி அவர்களே வந்து ஸ்பாட்டுக்கு வந்து இங்கேருந்து ஒரு தான் ஜோஸ் தங்கையா கீழ்பாக்கு இதில் இருந்தார், அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார், நல்லா ஐட்டம் வெயிட்டாக இருப்பார். போய் அவர் தலைமையில் போய் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. இதில் எம்எல்ஏவே நேராக ஈடுபட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டும் அந்த தொலைக்காட்சி நிர்வாகம்லாம் வைக்கிறாங்க. வருது. இன்னும் ஒரு நாள் எதாவது நடந்தது, எதாவது நடந்தது, எதுவுமே இல்லை.
இது என்னன்னா கல்குவாரியில் உள்ளவங்க வந்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் கம்ப்ளைண்டா எடுக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி அதையுமே நியூஸ் 24ல பேசிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து போய் தாக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, இப்போ கூட ஒரு இடத்துல ஒரு தாவேக நிர்வாகி தாக்கப்பட்டாங்க. இந்த ஏதோ ஒரு சாக்கடை பிரச்சனை பேச பெண் நிர்வாகி மண்டையை உடைச்சிட்டாங்க. அதை பற்றி இந்த பேச்சில் கூட அந்த சமூகத்தில் இருக்கு. காஞ்சிபுரத்துல அந்த நிர்வாகி நடந்தது. சென்னையில் அந்த நிர்வாகிகிட்ட அந்த அடிப்பட்டவங்கள்ட்ட இவர் அடிப்பட்ட எதிர் டீம் அடித்த டீம்கிட்ட என்ன ஆச்சுன்னா மண்டையை உடைச்சிட்டாங்க. தேவையில்லாமல் அந்த வேலை பண்ணிட்டான் அந்த ஆள். இப்போ எங்கே ஓடி போயிட்டாங்க. சரி ஏதாவது வந்தால் ஜாதி சொல்லி திட்டினான்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லு, ஜாதி பற்றி அசிங்கமாக திட்டாரு. அப்படின்னா என்னென்னா சில இடங்களில் இந்த மாதிரி எதிர் கம்ப்ளைண்ட்டு அவங்க மேலே வன்கொடுமை சட்டம் போடுறோன்னா ஏங்க மண்டையை உடைச்சிட்டாங்க, நல்ல விஷயம். அவங்க புகார் கொடுத்துருக்காங்கல்ல, என்ன செய்ய முடியும்? பிசிஆர் ஆக்ட் போட்டு தாங்க ஆகணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புகார் வாபஸ் வாங்குறவங்க கை கொடுங்க, 2 பேர் கை கொடுங்க. ஒரு சகோதரர் மாதிரி மண்டையில் அடிச்சா நினச்சிங்களா? அவ்வளோதானே. ஏப்பா அவங்க ஏதாவது கொடுப்பா செலவுக்கு, முடிஞ்சது. இந்த மாதிரி தான் பல இடங்கள்ல. இதில் பத்திரிகை நிருபர்னால் கொஞ்சம் பயப்படுவாங்க. கேமரா ஆன் கேமரா லைவ் இதுன்னா பயப்படுவாங்க. இப்பொழுது அந்த பயமும் போய்விட்டது. விநாசை காலம் விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம். இங்கே தலைநகர்லேயே ஒரு குடும்பம் சிதைக்கப்பட்டு பாடி எனக்கு என்னென்ன சாதாரணமாக ஏதோ அரிசி மூட்டை நம்ம ஏதாவது 25 கிலோ அரிசி வாங்கினா வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போவோங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அதை பிடிச்சி எழுதுவாங்க. நீ எப்படி எடுத்துகிட்டு போகலாம், பின்னால் உட்காந்துருக்கீங்க, ஹெல்மெட் போட்டியா, 1000 ரூபா ஃபைன் கட்டு. ஒரு ஜோக் கூட வந்து தெரியுமா, நல்ல வேலை நீ ஹெல்மெட் போடல, கஞ்சா தான் கடத்துற, அதனால தப்பிச்ச, ஹெல்மெட் மட்டும் போடல வச்சுக்கோ 1000 ரூபா ஃபைன் போட்டுருமா அப்படின்னு ஒரு கிண்டலுக்கு போட்டு. அந்த மாதிரி நல்ல வேலை என்னது இது சார், இந்த பாடி ரைட் போ, நல்ல வேலை அலோவ் பண்ண மாட்டேன், அரிசி கிரிசி மூட்டை கொண்டு போய் தான் வச்சுக்கோ, ஃபைன் போட்டுருப்போம். ஹெல்மெட் போடல வச்சுக்கோ, ஹெல்மெட்லாம் போட்டுக்கிறியா, போட்டுக்கிறேன், அந்த மூட்டையில் ரத்தம் மாதிரி தெரியுது, இல்லை சார் ஜாம், ஓ ஜாம், சரி போப்போம். என்னங்க இது? அப்போது இந்த விவகாரங்கள் இவ்வளோ வெடிக்குது. முதல்வர் வந்து கூப்பிட்டு துறை அமைச்சர் அந்த மாவட்டத்தை பார்க்குற அமைச்சிட்டு என்னங்க அது அப்படின்னா, சார் இல்லை சார் பார்த்துட்டேன், அது வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த பீகாரிகளே கூட உடன் வேலை செஞ்சுட்டு பண்ணியிருக்காங்க சார், போலீஸ் திறமையாக செயல்பட்டு போலீஸ் இதில் பாராட்டலாம். உடனடியாக டக்குன்னு ஆளுகளை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறதுலாம். அப்போ போலீஸ் உடனே இது பண்ணிட்டாங்க சார், நம்ம இது பண்ணிக்கிறோம், நானும் பேட்டி கொடுத்துட்டேன் சார், கடுமையாக வருத்தப்படக்கூடியது, நம்ம வந்து பண்ணணும், விட மாட்டோம், அதான் சொல்லியிருக்கேன் சார். இப்படி தான் நடக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்தது? என்னப்பா இங்கே தான் தரமணி இல்லையா? எந்த தரமணி? சென்னையில் இருக்கிற தரமணி தான். சென்னையில் உங்கள் தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறது தான். நீங்கள் தான் மாவட்டம். ஓ அப்படியா? இன்னொரு மாவட்டத்தை கேட்குறேன். ஏப்பா அப்படி தான் நடந்துக்குதா? அவர் அண்ணன் நான் அதை அப்புறம் சொல்கிறேண்ணே, நீங்கள் முதல்ல அங்கேயே கேளுங்கண்ணே. அந்த நானே ராஜா அந்த மாதிரி அவரு அப்படி திரும்பினார். எங்க என்ன உன்னை பார்த்தா தானே நீ என்கிட்ட கேள்வி கேட்ப, நானும் அப்படி திரும்பிக்கிறேன். பகுதி அவர் இப்படி பார்த்துட்டு மாவட்டங்க தாவேலு அப்படி பார்த்த நீ பார்த்தா தானே என்கிட்ட கேள்வி கேட்பேன், நான் அப்படி திரும்பிக்கிறேன், நானும் இன்னொருத்தரை பார்க்குறேன். இந்த ஸ்கூல்ல வாத்தியாரு முடிச்சுட்டு யாரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னா அப்பதான் ஒருத்தர் ரொம்ப ஆர்வம் பார்த்துட்டா கூப்பிட்டுருவேன், நான் உன்னை பார்த்தா தானே என்கிட்ட கேள்வி கேட்பேன் அப்படின்னு புஞ்சினா இருப்பான் அவன். வாத்தியார் இன்னும் சார் ஏப்பா டேய் எந்திரி அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்தா தானே தலைவர் என்கிட்ட நீ கேள்வி கேட்ப, நீயே எங்க பல்பு வாங்கினுக்கிற, நான் வேற பல்பு வாங்கணுமா அப்படின்னு. இப்படி பார்த்தாரு, இன்னும் வேலைக்கு ஆகலையா அந்த சரி என்னப்பா, அவன் யாரோ பையன் பாவம் கொஞ்சம் அதிகாரி, அவர் அரசு அதிகாரி, அவர் அரசு அதிகாரி வேலையை விட்டுலாம் பார்ப்பாங்களா, வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு சார் கொலை உங்கள் ஏரியா சார், அதை கொலை என்று சொல்லாதீர்கள், ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லி மாட்டாமல் போயிட்டாரு. அது பெரிய விஷயம். ஆனால் அடுத்த வார்த்தை சொன்னாரு, இப்பொழுதெல்லாம் போராடுவது ஃபேஷன் ஆகிவிட்டது. நீங்கள் போய் உங்கள் தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது போய் டாக்டருங்க போராட்டத்தில் போய் படுத்துக்கினீங்களே, உண்ணாவிரதம் படுத்து வெளியே வரும்போது இங்கே உட்காந்துருந்தீங்களே, இதுல குயின் மேரி சொல்ல போனீங்களா, அப்பெல்லாம் போய் சொல்ல வேண்டியதானே, என்னங்க ரைட்ல போலாம், போராடுறது ஃபேஷன் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் ஃபேஷன் போராட்டம் நடத்துறதே இவங்க தான். கிழிஞ்ச சட்டையோட வந்து செம்மையா இறங்கி வந்தாருங்க அன்னைக்கு. பத்திரிகையாளர் இருக்காங்க, வண்டி விட்டு இறங்கி இப்படி வந்தாரு பாருங்க, இவங்க எல்லாம் மைக்கை தூக்கிட்டு வரணும், இவர் டப்புன்னு வண்டியில ஏறி உட்காந்து போயிட்டாரு. என்னையா வந்தாரு இங்க பேட்டி கொடுப்பாருன்னா போயிட்டாரு. போயிட்டு நேரம் காந்தி சிலை போனாரு, உட்காந்துட்டாரு. அங்க போய் உட்காந்துட்டாரு. உட்காந்து போலீஸ் வந்துச்சு சாருங்கிறான், உட்காந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியா பண்ணுவாங்களா சார், நைட் அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. அங்கேயா போராடி இருக்கணும்ல, அது விஷயம் ஆகிருக்கணும். என்னன்னா அவங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, அதனால தூக்கிட்டு அம்மா கண்ணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இவர்கள் இன்னைக்கு சென்னையில நடக்கிறதும் சரி, இந்த மாதிரி விஷயம் சரி, நமக்கு அதை பத்தி கவலை இல்லப்பா. அப்புறம் பார்ட்னர் வாங்க போலாம், தொல்காப்பியை போகலாம், நீங்க ஏதோ பைக் கொண்டு வந்துக்கிறான், நடந்துரும், ஒரு போஸ்ட் கொடுக்கணும். தலைவரை எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, எனக்கு மட்டும் ஓட்ட தெரியும், உட்காந்து முறுக்கிற மாதிரி ஒரு சீனு, வாங்க
அப்படின்னோன்னா அவர் வந்து கூட நின்னுக்கிறாரு. அதையுமே நம்ம ஆளுக்கு தில்லலங்கடி பிபிசோட எல்லாம் போட்டு விட்டாங்கண்ணே. அப்படியா? அதுக்கான இந்த நீங்க டிவிஎச் தானே வாரிஸ் மெட்டீரியல் நீங்க தானே மெட்டீரியல் கொடுக்குறீங்க. என்ன பண்ண முடியும்? நீங்க இதுல போய் லண்டனோ இங்கே போனாரா வெளிநாடு ஆமா. முதலீடு ஒரு சைக்கிள் ஒன்று ஓட்டு போனாரு. டப்பு நம்மளால எடுத்து எடுத்த நாள் முதல் மெட்டீரியல் போட்டு ஆகிட்டாங்க. முதலமைச்சருடைய இதோட இருக்கணும். நீங்க இந்த பிரச்சனை காலையில வர்றாங்க போறாங்க, அந்த பார்த்த முதலமைச்சர் நீங்க பைக்ல உட்காந்துங்கன்னு முறுக்குங்கன்னு முறுக்குறீங்க. அயாபுசா கம்பெனிக்கு அம்பாசிடர் வர போறீங்க. இது வந்து பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க அதை பத்திலாம் கவலை இல்லை. இந்த ஒரு கும்பல் அவரை சுத்தி இருக்குப்பா, அந்த கும்பல் சொல்லுது தலைவர் வேற லெவல்ல இருக்கீங்க. பாக்குறவன் என்னங்க சொல்லுவான், கூட இருக்கிறவன் சார் என்ன சார் இந்த சினிமா ஹீரோ மாதிரி இருக்கிறீங்களா சார், ரஜினிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கிறீங்களா சார், ஒரு விஜய்ன்னு சொல்லலாம் அதனால ரஜினின்ற அப்படின்னு. இல்லை சார் அவர் தான் நீங்கள் சூப்பர் ஸ்டார். ரைட் செம்மையாகிறீங்க சார், சவ் பண்ணிங்க அதுக்கும் வேற லெவல் சார். முடிஞ்சது. இதுதான் பிரச்சனை. யாராவது ஒருத்தர் சார் பிரச்சனை பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நமக்கு ஒரு சிக்கலாகும். அதெல்லாம் 5 கமிட்டி போட்டுக்கிறேன், 5 பேர் துட்டு கொடுத்துனுக்குறேன், 5 ஸ்ட்ராட்டஜி டீம். எவனுமே ஒன்றும் சொல்லணும், டெய்லி ஒன்று சொல்லுங்கிறான். பஸ்ஸில் ரன்னிங் பஸ்ஸில் இறங்க சொல்லிக்கிறான், தெரியுமா ட்ரைனிங் எடுத்துனுக்குறேன். நீ வந்து இதெல்லாம் தப்புன்ற என்ன நினச்சினுக்குற, கட்சி விரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டு எப்படியான பாடியோட நினைக்க விட மாட்டேன் அப்படின்னு. சார் இந்த பாஜா பாட்டில் ரஜினி இறங்குவாப்புல அழகு நாடு அந்த நடை அழகு, எப்பா நான் கண்டென்ட் கொடுத்துறேன்னு எடுத்துக்கிறதுக்கு போறீங்க, அதுல வருவார்ல விதவிதமா அந்த மாதிரி போட்டு ஒன்று எடுத்துருவோம் சார். தொல்காப்பியர் பொங்கலே எடுத்து பிரச்சாரத்தோட்டி இருக்குன்னு. ஆமா நீ நாடு அந்த நடை அழகு எல்லாம் போடலாம் சார். கூட வந்து பாடுறதுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணுமாப்பா இருக்காரு சார், உங்க கூட வருவாரு. நம்ம முதல்ல நல்லா பாடுறாரு, நீ பாடினார்ல ஒரு நல்ல ரசிகர், கலா ரசிகர், அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. அவருக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா அதனால அவர் பாட வேண்டாம் சொல்றீங்க அப்படிதானே? பாடுறது எல்லாரும் யாருக்கு தாங்க பாடல் வரும், பாடலாச்சு தான் பாடல் வரும். இப்ப என்னன்னா அந்த பேட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க என்ன இந்த குரூப் தான் 5 குரூப் என்ன பண்றது, தலைவர் கேட்பாரு உடனே ஒரு டீம் ஏற்பாடு பண்ணி தலைவிட்டு இது மாதிரிலாம் கேள்வி உடனே அவர் அவரும் ஜாலியா ஆடுவாரு. அரசியல் கேள்வி கேட்டாதானே சிக்கல். என்ன பாட்டு பிடிக்கும்னு கேட்டா நல்ல பாட்டு, எல்லா பாட்டும் பிடிக்குங்க. இல்ல நான் குறிப்பிட்ட பாட்டு சொல்லுவேன், அதெல்லாம் ஜென்சின்னு அவங்கள்ட்ட இந்த பாட்டை சொல்றாரு. அவரு ஜென்சி இல்லல்ல, அதுக்காக அவரு வந்து இப்ப லேட்டஸ்டா வந்த பாட்டு ஏதாவது சொல்ல முடியும்? முதல்ல அந்த பாட்டு புரியணும்ல, வரி தெரியணும்ல. இப்ப வரத வரி புரியுதுக்கு 10,000 தடவையா கேட்கணும். எல்லாருக்கும் பந்தயம் எல்லாம் கட்டுறது. இந்த பாட்டை உடனே நீ பாடிட்டு 1000 ரூபாய் தரேன், இப்பவே தரேன் சார், அதெல்லாம் முடியாது, ஒரு 500 தடவை கேட்கணும் சார் கேட்கணும். அப்ப அவரு என்ன பண்ணுவாரு, ரொம்ப தலைவருக்கு அது ரொம்ப சிக்கல் இல்ல. அதனால அவரு இயல்பாக அவருக்கு பிடிச்ச பாட்டை சொல்லிட்டாரு. அவங்களும் ரொம்ப ஆமா சார் அந்த பாட்டு நான் வந்து அதுங்க பாடி பார்த்துச்சிங்க, அதுங்களுக்கும் வரி தெரியல, நானேன்னு போகுது. நான் பண்றது நம்ம நாடு. அவர் மாநாட மயிலாட நடத்தினாரு, இவர் போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பான தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதை முடிச்சிருக்காரு. NDTVயை சிதறடித்த விஜய் அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரியான தகவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதாவது இது மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க ஒரு இன்னைக்கு கூட வந்துச்சு, வேலூர்ல அடுத்த பிரச்சாரத்தை தொடங்க போறதா தகவல்னு. ஆனா பேட்டி கொடுத்ததா தகவல்ங்கிறது இதை முத கேட்கிறோம். இது எங்கேயாவது பார்த்திருக்கீங்க? அது ரொம்ப கொடுமையா நடந்துக்குதுங்க. அந்த கொடுமையை கேட்டீங்கன்னா அதான் சொன்னேன், அந்த கொடுமையை வாயால சொல்லுங்க. ஆமா NDTVயே கலங்கடிச்சிட்டாரு. இந்த மாதிரி கான்க்ளேவ் நடத்துறோம் சார், நீங்க வரணும். நான் வந்தா ஸ்தம்பிச்சிரும். நீங்க வந்து ஒரு க்ளோஸ்டு டோர் தான் சார், நீங்க எப்படி நடத்துறீங்க அந்த மாதிரி தான் சார். யாரெல்லாம் வருவாங்க, பத்திரிகையாளர் ஐயோ, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஐயோ, நாங்க கேள்வி கேட்போம் ஐயோ, ரொம்ப கஷ்டம். ஒன்று செய்யுங்களேன், செத்தவங்க குடும்பத்தையும் நாங்கள் கூப்பிட்டு தான் பார்க்குறோம், போராடுறவங்களே கூப்பிட்டு தான் பார்க்குறோம், நீங்களும் ஏன் வரக்கூடாது? நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு சார், அப்போ வந்துடும். ஏய் கிளம்புடா, எனக்கு விஜய் பிடிக்குங்க, வா சார், நான் எனக்கும் பிடிக்கும் சார், 5 பேர் வண்டியில் ஏறிட்டு கேமரா கேமராலாம் எடுத்துக்கின்னு இருக்குது, நல்ல கேமரா, ஏய் இந்த கம்பெனி கேமரா நல்லா இருக்கும்டா, அவரை நல்லா காமிக்கணும், எல்லாம் போட்டு கேமராமேன் எல்லாத்தையும் தூக்கின்னு போய் நின்றுலாம். சார் வந்துட்டோம் சார், ரைட்டு செட் பண்ணிட்டுருங்க, அதை வந்துடுறேன். கேள்விகள் சார், அது மாதிரி ரைட், எல்லாம் வந்து உட்காந்துட்டு அப்புறம் கேள்வி சொல்லுங்கள், இது என்னது சார்? கேமரா சார், அது தெரியுது, இது எதுக்கு சார்? பேட்டி சொன்னீங்க, ஆமாம் பேட்டி தரேன்னு சொன்னேன், அதுக்கு தான் சார் இது பேட்டி தரேன்னு சொன்னேன், இது எதுக்கு சார்? பேட்டி எடுக்க தான் சார் கேமரா தேவை, பேட்டி எடுத்தால் வந்திருக்கீங்கல்ல, ஆமாம், அப்புறம் இது எதுக்கு சார்? இல்லை சார் குழப்புறீங்க நீங்கள், உங்கள்கிட்ட நாங்கள் பேட்டி கேட்டோம் சார், ஆமாம் பேட்டி தரேன்னு சொன்னீங்க சார், ஆமாம் சொன்னேன், இப்போ நான் மார்க்கிட்ட சொல்ல தரேன்னு சொன்னேன், ரைட்டு அதான் சார் வந்திருக்கோம், சரி கேளுங்க, இது எதுக்கு? நீ பேட்டி எடுக்க வரல, பேட்டி குமார்
யாரு இதுன்னு கேட்பாப்ல ரஜினி. அந்த மாதிரி குமார் இது என்ன அதுன்னு கேட்டுக்கிறாப்ல. நான் சார் இது சார் பேட்டி எடுத்தா கேமராலாம் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? எங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்குது சார். இருக்கு. என்ன பண்ணுவீங்க சார்? எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்லாம் கூப்பிடும்போது ஒரு கூகுள் மீட் போடுவோம். எல்லாரும் மூஞ்ச காமிக்கிறாங்களா சார்? அவங்க தேவைப்பட்டவங்க காமிப்பாங்க, மற்றவங்க வீட்டில் நைட்டி கீட்டி போட்டு இருப்பாங்க, அவங்களாம் ஆஃப் கேமராவில் இருப்பாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கோ முடிஞ்சு சார். அப்படி என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு கவரை போடு முடிஞ்சது சார். அப்படின்னா நாங்கள் சேனல் சார், உங்கள்கிட்ட பேட்டி எடுத்துலாம் காமிக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. கேமரா எடுத்துருங்க, கேளுங்க சார். எவனும் நம்ப மாட்டான் சார். அதுக்கு வேணா என் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுங்க. ஸ்டில் போகாது. ஸ்டில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொன்னது நம்ப போகிறான் சார். நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் என்ன சார் பண்ணுறது? அது நீங்களே போய் சொல்லிக்கங்க. இப்போ பாருங்க, நான் சொல்லாதெல்லாம் அந்த பூச்சி சொல்லுங்கிறாப்புல. ஆத ஒரிஜினல் இன்னும் மோசம். தலைவர் எங்களுக்கு ஆணையிட்டு இருக்காரு, இப்படி சொல்கிறாப்புல. அந்த மாதிரி நீங்களா ஏதாவது சொல்லிக்கங்க. சரி கேள்வி கேளுங்க சார். அந்த மாதிரி இதுக்கு என்ன சொல்லலாம் சார்? இது நீங்கள் இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் வச்சுக்கோங்க. நீங்களே இப்படி பிடிக்கும். அவ்வளோதான் சார். இந்த இதுக்கு அதுக்கு என்ன சார் இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். அது 5 பேர் ஃபேன் பேஸ். அப்போ தானே விஜய் அவங்கள பார்ப்பாரு. ஓ நீங்கள் நல்லா சொல்கிறப்பா தம்பி. சரி அவர் சொன்னார்ல, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் சார் நீங்கள் வந்து தனியாக அனுப்பிடுங்களா, கிங் மேக்கரா இல்லை இதுவா? நான் கிங் மேக்கரா இதுவா எனக்கே இத்தனை வருஷமாக தெரியல. போன மாதம் வரைக்கும் என்டிஏ கிட்ட பேசியிருந்தேன். நீங்கள் என்டிடிவி வந்துக்கிறீங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் சார். இப்படி போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம் சார். கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் 3 பேரையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. நல்லா இருக்கேன், அப்படியே போட்டுக்கலாம் சார். காமராஜரை விட்டீங்க சார், உங்கள் 50 தலைவர் அது வேறையா? அது விடுங்க, பார்த்துக்கலாம். அப்போ ஓகேவா? முடிச்சிட்டிங்களா பேட்டி? நல்லா வந்துச்சா பேட்டி? அப்படி சார் சூப்பராக வந்துருக்கு. சரி கிளம்புங்க சார். அந்த ஃபோட்டோ வாங்க எடுத்துங்க. நல்லா போட்டுருணுன்னா விரிவாக பேசினார் அப்படின்னு போடணும். ரைட். இப்படி நடந்திருக்காதுன்றதுக்கு என்னங்க உத்தரவாதம்? கண்டிப்பாக வந்து திட்டுவீங்க, எதாவது பண்ணீங்க. அவர் என்ன பேசினான்றத ஏன் ஆன் கேமராவில் பேசலன்னா பிரச்சனை? கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம்ல. இது என்ன நாள் இதழா வந்து பேட்டி எழுதிட்டு போய் பிரிண்ட்ல போய் போடுறதுக்கு? உலகத்திலேயே பேட்டி எடுத்த ஒரு சேனல் இவர் பேட்டி கொடுத்தார் என்று அதை பேட்டியாக வெளியிடுகிற ஒரு சம்பவம் அண்ணன் தான் பண்ணியிருக்காரு. இதுலயே அண்ணன் சம்பவம் பண்ணிட்டாரு. சரியான சம்பவம் பண்ணிக்கிறாப்ல. இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதை போட்டா வந்துக்குன்னு எல்லாம் பார்த்தா 10 ஃபாலோவர் 15 ஃபாலோவோ ஜான ஆளுங்களா நீங்க? போங்க. ஆனா இதையும் திரைச்சிட்டாரு வச்சுட்டாருன்னு சொல்லி நீங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஒரு பதில் பாத்தியா? நான் எலெக்ஷனுக்கு இந்த இதுக்காக அப்படிலாம் சொல்ல, பேசாமலேயே இருந்து பேச வைக்கிறார். எப்படி வராமலே இருந்து சிந்திக்க வைக்கிறார். உருட்டை இப்படி ஒரு உருட்டை பார்த்து வீட்டிலேயே இருந்து மௌன புரட்சி செய்கிறார். பயந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்ல, பேரு மௌன புரட்சி. அப்படியே இந்த ராஜபாட்டு ரங்கதுரைன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? ஆமா. அம்மம்மா தம்பி என்று. அதுல சிவாஜியுடைய தங்கச்சி, அதுல கூட நான் இது ஜின்ஜினுக்கா சின்ன கீழி பாட்டு வரும். ஆமா. அதுல அந்த பாட்டு வந்து எதுக்குன்னா தங்கையை பத்தி நினைச்சிட்டு பாடுவோம். தங்கை இறந்துட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கு முன்னாடி தங்கை வீட்டுக்காரன் இன்னொரு கல்யாணம் பண்ணுவான். அங்க போய் சிவாஜி இப்படியே உட்காந்து பார்த்துன்னு இருப்பாப்ல. அந்த சீன் வந்தா பாருங்க, அப்படியே பார்த்துன்னு இருப்பாரு. அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். எதுவும் பண்ண மாட்டாரு, அப்படியே பார்த்துக்கினே இருப்பாப்ல. அந்த மாதிரி மௌன புரட்சி வீட்டில் உட்காந்து பார்த்துக்கினே இருப்பாரு. மௌன புரட்சி என்னங்க உலகம் பல அந்த இதில் சொல்லுவாப்புல, நீதிமன்றம் பல விசித்திரமான சம்பவங்களை வழக்குகளை சந்தித்துள்ளது. அதில் விசித்திரமான வழக்கு தான் இந்த வழக்கு. அந்த விசித்திரமான கட்சிகளை பல காட்சிகளை பார்த்துருக்கிறோம். அதில் ஒரு விசித்திரமான தான் இவர் சொல்றாரு. அதை வச்சுனா கேமரா முன்னாடி உட்காந்துறாப்புல. கரூரில் மட்டும் எங்களை நீங்கள் எஸ்ஓபிலாம் போட்டு அதுக்கப்புறம் பண்ணலன்னா எங்கள் தலைவர் 30 மாவட்டத்தை முடிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு. மாவட்டத்தை முடிச்சிருவாங்களா? மாவட்ட பிரச்சாரத்தை 30 மாவட்டம் முடிச்சிருப்பாராம். ரைட். எதே அறல விட்டாங்களே 8 மாவட்டம். அப்படியே பார்த்தா 30 சனி வரலையே. அப்படியே பார்த்தா 30 சனின்னு வரலையே. ஆமா, அதான் சொல்றேன். 30 மாவட்டம் முடிச்சிருப்பாராம். எஸ்ஓபி போட்டு இது பண்ணா. இப்போ பாத்தீங்களா எஸ்ஓபி எதிர்த்து வழக்கு போட்டுருக்கு. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அடுத்து நாங்க வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம். வழக்கு போட்டிருக்கோம், எனக்கு சாதகமா வரல, அதனால தான் என் தலைவன் வரல. என் தலைவன் மௌன புரட்சி வராமலேயே வெற்றி பெறுவார், பார்க்காமலே செய்வார். ஆனா இதெல்லாம் மணிக்கு கூட சரியில்லை. ஆனா இதை வச்சு இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இன்னும் இருக்கு. அது வேற தங்க வேலை மாதிரி குறைஞ்சிச்சு. 27% ஆயிட்டு 40% இருந்துச்சு 25ஆம் தேதி. இன்னைக்கு பார்த்தா 27% குறைஞ்சிச்சு. எதுனாலும் தெரியல. ட்ரம்ப் எதுவும் பேசினாலும் தெரியல. தங்க வேலை மாதிரி டெய்லி வானிலை அறிக்கை
பனி ஜாஸ்தி இருக்குல்ல, அதனால அதனால வெப்பநிலை குறைஞ்சி 27 வந்துட்டு. என்ன வரும் அதுவும் புரியல. அதை ஒருத்தரும் கேட்கல. என்னங்க நீங்க 40 சொன்னீங்களே, 27. இன்னொன்னு பசங்க, சின்ன பசங்க வச்சு செய்யறானுங்க. அதை தந்தி டிவி பேடி பாருங்க. 1 மணி நேரம் இவரால பதிலே சொல்ல முடியல. பல இதுக்கு சமாளிக்கிறாரு. வரேன் இருங்க அப்படி இப்படின்றாரு. அப்போ இவரு எந்த ஒரு விஷயத்திலையுமே இவர்களுக்கு தெளிவு இல்லாதனால, இல்ல ப்ரிப்பரேஷனும் இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு உண்டான நாலேஜ், கல நாலேஜும் இல்ல. எதை வச்சு இவங்களால இப்படி எதையாவது பண்ண வேற ஏதாவது ஒன்று சொல்லிக்கிறது சொல்லிட்டு இந்த இது நம்புங்கள் நாராயணன்ற மாதிரி அவர் ஏன் மௌனமா இருக்காருன்னா, அது ஒரு மௌன புரட்சி. அதன் மூலியமா பல விஷயங்களை அவர் சாதிக்கிறார். நீ பேசாமலே பேச வைக்கிறாருல்ல, அவரை பத்தி தான் எல்லாம் பேசுறாங்க. அப்படி இப்படி இந்த நீட்டுக்கு உருட்டுனாங்களே, ஞாபகம் நேற்று உருட்டிக்கிறாரு. பெரிய உருட்டு. என்ன ஏதாவது காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நீட்டுக்கு விலை கிடைக்கும், புது ரகசியம். 2000 இதுல வந்து நம்ம கொடுக்க அப்படின்னா 29 நீட்டுக்கு பிரச்சனையே இல்லை, கிடையாது. நீட்டு விலக்குன்றதை மறந்துருங்க. காங்கிரஸ் ஆட்சி வரப்போகுது. அத்தைக்கு மீசை முளைப்பது எது, சித்தப்பாவை கூப்பிடுறது எது. அப்போ காங்கிரஸ் இனி ஆட்சிக்கு வராது. எப்படி வரும்? வரதா இருந்தா நம்மால் விட்டுருவாரா ராகுல்? இப்படி என்னன்னா நீங்க ஏதாவது பண்ணி ராகுல் விட்டாலும் நம்ம கேசி வேணுகோபால் விட்டுருவாரா? அதே மீறி இருந்தா பிரவீன் சக்கரவர்த்தி விட்டுருவாரா? முட்டு சந்து கூட்டு போறதா நம்ம வேலை. ஆமா. அப்போ 100 எப்படி குறைக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல நம்மளுக்கு விட மாட்டாங்களே, நம்மளும் இங்க சனதானத்தை பத்தி பேசிடுவோம்ல, அது வேற. இப்போ தமிழ்நாடு உங்களுக்கு இருந்துச்சு, 2029 இருக்குமா? உங்க கையில இருக்குமா? அவ்வளவுதான், அதுதான் பிரச்சனை. அப்போ இங்க வர ஒரு 18 டோட்டலா பார்த்தா 39, 29 இருக்காது. கண்டிப்பா இதுதான் நிலைமை. அடிச்சு வச்சு சொல்றேன் நான். 39 தொகுதிகளும் கையை விட்டு போகும். காங்கிரஸ் வச்சிருக்கிற அந்த 9 தொகுதிகளும் இங்கே இருக்காது. நீங்க இதுல வேணா ஜெயிச்சுக்கலாம் கேரளால. அது கூட ஆட்சிக்கு வந்து 29னா சிபிஎம் வந்துடும். ஆமா, இப்படிதான் உல்டாவா வரும். எவன் ஆட்சியோ அதுக்கு இதா உல்டாவா அந்த மாதிரி மாறும். பிஜேபி வேற காலம் ஊனினே இருக்குது. ஆமா, அவங்க ஒரு எம்பி அடுத்து 3 எம்பி 5 எம்பி ஆனாலும் சொல்ற வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி அங்க டெல்லியில கூட அவரோட கேரளாவோட எம்பி இருக்காருல்ல சுரேஷ் கோபி, அவர் வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு மக்கள் நிக்கிறாங்க. அவரை வந்து கோரிக்கை கொடுக்கறதுக்கு அந்த விஷயங்கள் இருக்கு. வேற எந்த எம்பி நம்ம அக்கா ரூம் இதுல ஆபீஸ்லாம் ரொம்ப காலியா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அவர் மக்கள் மினிஸ்டர் வேற, பட் இருந்தாலும் அந்த கேரளா மக்கள் வந்து வந்து கொடுக்குற அளவுக்கு அவர் பயங்கரமா இந்த மாதிரி அவரு நேரா போவாரு, திண்ணில உட்காந்துக்குவாரு, கலவர பேசுவாரு. இந்த நடிகர்கள்லாம் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரு, நம்மள மதிப்பாரா, பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிக்கின்னு என்ன ஆப்போம் உட்காரா, அது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. தேவைதான் அந்த மாதிரி அரசியல். ஏன்னா கேரளாவில் எளிமையான அரசியல் தான் ஜெயிக்கும். ஆமா, நீங்க போயிட்டு அங்க பந்தாலாம் பண்ணீங்கன்னா போடாரா சாப்பிடுவோம். ஏன்னா முதல்ல ஒரு நகராட்சியில ஜெயிக்க ஆரம்பிச்சு மாநகராட்சியில ஜெயிக்க ஆரம்பிச்சாலே முடிஞ்சது தானே. அதுவே ஒரு அடிப்படை பேஸ் தானே உங்களுக்கு. மாநகராட்சி தான் பெரிய அளவுல திருவனந்தபுரம் பிடிச்சது பெரிய விஷயமா. அதனால கால் ஊன ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் மாத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. அதனால காங்கிரஸ் ஆட்சின்றது இப்போ 100ன்றது நிலைக்குமான்றது பெரிய பிரச்சனை. இந்தியா கூட்டணி இப்போ வெஸ்ட் பெங்கால்ல என்ன கதியாக போகுது ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்போ தமிழ்நாட்டில் எப்படி முட்டினுக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே இந்த மாதிரி முட்டிக்கிட்டு இருக்குது தான் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நேற்று வந்து நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் மீது சின்னதாக ஒரு தாக்குதல் நடத்திருக்காரு, அரசியல் ரீதியான தாக்குதல். அதற்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஸ்டெர்லைட்ல 13 பேர் சுடும்போது இவர் எங்க போனாரு, அங்க போனாரு, அதையும் அமைச்சராக இருந்து பக்கத்துல பேட்டி கொடுக்கும், பக்கத்துல நின்றுட்டு பதவி சுகத்தின் கடைசி சொட்டு துளி வரை ரசித்து விட்டு அதை ருசித்து விட்டு எடப்பாடி மேல இருக்கிற தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில வெளியே போனீங்க. ஆமா, வெளியே போன நீ இன்னை வரைக்கும் அவன் கோரிக்கை என்னன்னு எவனுமே தெரியல. மண்டே பிச்சுனுங்கிறான். நீங்க ரிப்போர்ட்டர்களை கூப்பிட்டு கேளுங்க, என்னமோ சொன்னாருண்ணே ஒற்றுமை யாருன்னாரு. யாருன்னு கேட்டா அது எடப்பாடிக்கு தெரியும்ட்டாப்ல. இல்லைங்க, யார் ஒற்றுமையா இருக்கணும் அதான் எடப்பாடிக்கு தெரியும். நீங்க எதுக்கு வந்தீங்க? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு வந்தேன். ஒற்றுமையா இருக்கணும்னு வந்துட்டு நீங்க கட்சிக்கு வெளியே வந்து ஒற்றுமையை குறைவை பண்றீங்களா? இல்ல அது வந்து இப்படிலாம் பேசணும்னா நான் வந்து 2 நிமிஷம் பேச 20 நிமிஷமா பேசுவேன், பரவாயில்லையா? 1972 முடிஞ்சது அப்படியே கம்முன்னு இருப்பேன், செத்துருவேன். ஏன்னா லைவ் போட்டுக்கிறேன், கட் பண்ண முடியாது, பாத்துக்கோ. அதுல என்ன டிவில பாக்குறவங்க தப்பிச்சிடறாங்க, யூடியூப்ல பாக்குற நம்ம மாட்டிக்கிறோம், ஃபுல் லைவ் போடுறாங்க. அப்போ கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம நீங்க வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல இந்த மாதிரி பண்ணா அப்ப தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி மேல உள்ள காழ்ப்புணர்ச்சி தானே. ஆமா, கொடநாடு பத்தி பேசுறீங்க, இந்த இது 13 பேரை துள்ள துடிக்க இது பண்ணிட்டு நீங்க வந்து பேசுறீங்க. நீங்க இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, கூட அமைச்சரா இருந்து அந்த வருடங்கள் முழுதும் நீங்க இருக்கிறீங்க. நீங்க அப்ப ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மாதிரி பேசியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லலாம், பாராட்டலாம். சீனியர் பொலிட்டிஷியன் அப்ப பேசுங்க. ஜெயலலிதாக்கு மகாமகம் பத்தி பேசுங்க. எவ்வளவு இருக்கு ரெட்டை, நீ துரோகம் பண்றது இவருக்கு வந்து கை வந்த கலை. தன்னை வளர்த்து ஆளாக்கிய ரெட்டைலைக்கு எதிராக இன்னைக்கு போய் நிற்கிறாரு. நாளைக்கு இந்த மாதிரி பேசுறவரு
ஏன் விஜய் பேச மாட்டாரு? கண்டிப்பா. அதை அவங்க உணரணும். ஏன்னா ஆனா விஜய் பத்தி பேசுறதுக்கு அவர் ஏதாவது செஞ்சா தானே பேச என்ன பாத்தியா அப்படின்னா அது கஷ்டமான கேள்வி. நீ இந்த மாதிரிலாம் பண்ண கியான்னு கேட்டான், முடிஞ்சது. உள்ளே விட்டியா? இறக்கம் இல்லையா? இரும்பு கதவை மூடி வைத்து என்னை உள்ளே விடவில்லை. பெட்ரோல் காசு யார் கொடுப்பா? அங்கிருந்து கிளம்பி இங்க பனையூர் அலுவலகத்துக்கு கட்சி அலுவலகம் வந்தா ஒரு ரூம் கொடுத்தியா? அட உள்ள கால வைக்க விட்டியா? இறக்கம் இல்லையா? பட்டினப்பாக்கத்துல உன்னை பார்க்க வரலான்னு பார்த்தா புசி ஆனந்த் போன் பண்றாரு, கட்சி விரோத நடவடிக்கைன்ற. மாவட்ட செயலாளர் போன் எடுக்க மாட்டேங்க. போன் எடுக்க மாட்டேன். இப்போ அதுல இன்னொரு ஜோக் சொல்றேன். பலரும் கட்சியில சேர்ந்தாங்கல்ல, எல்லாரையும் திராட்டில் விட்டாங்க. முடிஞ்சது. சேர்ந்தவங்களை கனெக்ட் பண்ணோம்ல. ஆமா. ஏப்பா இவர் வந்திருக்காரு, நம்ம மாவட்டத்துல சேர்ந்திருக்காரு, அவரோட இணைஞ்சு பணியாற்றுறது கிடையாது. எல்லாம் இப்ப புலம்பிட்டு இருக்கிறாங்க. பலரும் இந்த நேரத்தை பயன்படுத்தி தப்பு பண்ணிட்டோம், ஏடிஎம்கே போலாமான்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சில பேர் எப்பா தப்பிச்சோண்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. போகாத அவ்வளவு தப்பிச்சிட்டா. இதுதான் இன்னைக்கு நிலைமை. யார என்ன பண்றதுன்றது இல்லை. கட்சியுடைய பொருளாளர் ஒருத்தருக்கிறாருல்ல, பாவனு அவரு இப்போ கட்சியில எல்லாம் நிப்பாங்கல்ல, பொருளாளர் நிப்பாருல்ல, எல்லா இதுலயும் நிப்பாங்கண்ணே. இப்போ வரைக்கும் அவர் குழப்பத்துல இருக்காராம். எங்க நிற்கிறது, என்ன பண்றது இதுன்னு. சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா இந்த புசியை நம்பி? அப்போ எல்லாமே புசியை சுத்தி தான். அவருக்கு ஒரு பொன்னாட கூட கிடைக்க மாட்டேங்குது. மீட்டிங்ல பொன்னாடே கொடுக்க மாட்டாங்க. பொன்னாட கூட கொடுக்க மாட்டாங்க. அவன் மனுஷன் யாரோ நினைச்சு அந்த பசங்களாம் சொல்றானுங்க, எல்லாம் தெரிந்து அந்த கண்ணாடி போட்டு வந்து நிக்கிறார். அவர் யாருன்னு தெரியல. அவர் தாண்டா, அவர் விஜய் கூடயே வருவாருடா. அதெல்லாம் வருவாரு. யார் ஒரு டிரைவர்? நல்ல வேலை இந்த ஜென்சி பசங்களுக்கு தெரிஞ்சு அவரை யோகி பாபுன்னு சொல்ல போனாங்களே, ஏன்னா அது மாதிரி கொடுத்தாடி. யோகி பாபுல இன்னும் யோகி சேது நம்ம கட்சியில சேர்ந்தாரு. ஏய் ரமணா படம் பாத்தியா? ஆமா, அதுல நடிச்சிருப்பாரு. யோகி சேது கமல்ஹாசன் கூட பஞ்சதந்திரம்னு நடிச்சிருப்பாருன்னு சொல்லாம போயிட்டாங்க. பாவம், அவருக்கு பேச கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு பாருங்க, மாவட்டத்துல வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவன் நேரா வராப்புல, நல்லா கட்டத்து கட்ச மாதிரி ஒருத்தர் வந்தாப்புல, பட்டா கிட்ட மோதிரம், 5 கையில மோதிரம் பிடிக்கிறாரு, செம்மையா பேச போறாருன்னு பார்த்தா தளபதி தளபதி அப்படின்னாரு. அங்க வாழ்க வாழ்கன்றான். டிவிக்கே அண்ணன் பொதுச்செயலாளர் சொல்லணும், முடிச்சு கதை. அண்ணன் பொதுச்செயலாளர் நன்றி வட்டா அப்படின்னு போயிட்டாப்ல. தளபதிங்கிறது மொத்தமே 40 செகண்ட் கூட இருக்காது. ஏம்பா அந்த கேப்ல இவருக்கு கொடுத்தா பேசியிருப்பார்ல, இதோ வருகிறார் அப்படின்னு நம்ம ராஜ்மோகன் நம்முடைய கட்சியின் பொருளாளர் அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. சரி, இணை பொருளாளர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்னைக்குமே மேடை ஏற மாட்டேங்கிறாரு. ஏன் அது எனக்கு ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு? பட தயாரிப்பு மட்டும் தான் போவாரா என்னன்னு தெரியல. தலைவர் மாதிரி அவரும் தலைமறைவா எனக்கு தெரியல. பட தயாரிப்பு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. அதை பாப்பா நான் சொல்ல அறிக்கை விடு. தைரியம் இருந்தா அழுத்தம் யாரு கொடுக்குறா? 22ஆம் தேதி அவன் கொடுக்குறான். இந்த மாதிரி விஷயம் இத்தனை கட்டு இருக்குது, பண்ணி முடிச்சுட்டு வான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப ஏன் வாபஸ் வாங்குறீங்க? எவ்வளவுதான் நஷ்டத்தை தாங்க, இன்னும் வாபஸ் வாங்க மாதிரி தெரியலையா? இந்த அடுத்து வரும்போது வாபஸ் வாங்குறதா சொல்லிட்டாங்களா? நிறுவனமே தயார் பண்ணணும்னு சொல்லப்பட்டதா தகவல். இந்த கட்சினாலே தகவல் தானே? தகவல் தான், அதெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏங்க அவன் போய் எப்பா ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல கேவியட் போட்டிருக்காங்க. அதனால இவர்களுக்குள்ள பெரும் குழப்பம். இளவர என்டிடிவில வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் வராம இருக்கிற தயார் பண்ணுறவங்க கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இங்க வா, ஹெச் வினோத் சொல்லிக்கிறாப்ல, பிரச்சனை வரும் 60 நாளைக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துடலான்னு. பாட்டா யாரு அப்படின்ற மாதிரி போய்க்கிறாங்க. 22 டிசம்பர் இவங்க கட் பண்ண சொல்லி கொடுத்தாங்கடா, அன்னைக்கே கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருந்தா அவன் ரிவைஸ் கமிட்டி போடுறான். சரி ஏதோ கொஞ்சம் பேசி பார்த்து போடுங்க, 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம். இல்ல தனஞ்சயன் அவர்கள் அழகா சொன்னார், ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். ரிவைஸ் கமிட்டி போட்டு பல படங்கள் இருந்திருக்கு, அவங்கள்ட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணாலே அவங்க இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆமா, இது வந்து இப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் அதை அற்புதமா சொல்லியிருந்தார். அந்த பேட்டி ஒரு 15 நிமிஷம் இந்த படத்தோட இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அழகா சொல்லியிருந்தார். இதுக்கு எந்த விதத்திலையும் அரசாங்கத்தெல்லாம் குறை சொல்ல முடியாதுங்கிற தெளிவா சொல்லியிருந்தார். எங்கேயுமே காரியம் தாங்க முக்கியம், வீரியம் முக்கியமே கிடையாது. அண்ணன் தம்பி தகராறு கூட ஒரு ஊர் அவங்க சொந்தக்காரங்க பார்த்தா பெரியவங்களை வச்சு பேசி பிரிச்சுக்கிட்டா 5 நிமிஷம் செலவு இல்லை, மனசாவும் இருக்காது. நீ வக்கீல் காசு கொடுத்தோன்னே லாஸ்ட்ல என்ன ஆகும்? இல்ல அவங்க கூட சேர்ந்து படம் வர்ற பராசக்தி அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்கல்ல. ஆமா, எனக்கு தேவை படம் தான் ரிலீஸ் ஆகணும், உனக்கு தேவை என்னமோ இருந்துட்டு போகணும். பராசக்தி வர்றதுக்கு காரணம் பாஜகவோட அவங்க கூட்டான் திமுக. அது சரி, நீங்க பேச்சுவார்த்தை நடத்திருந்தீங்களே, அது கிடையாது, அது வேற. இது அவியலா இருக்கும் நினைக்கிறேன். அது கூட்டுறது அவியலா தான் இருக்கும் போல இருக்கு. அப்போ நீங்க அது கூட்டு பொரியல் கூட வேணாம். நீங்க எப்படி நீங்க எடப்பாட்டு சொன்னா கூட முடிச்சு கொடுத்துருப்பாருங்க. மெர்சல் இதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. கடைசியா வந்து மாஸ்டர் படத்துக்குன்னு அந்த 50% சீட்டை 100% ஆகினா இந்த படத்துக்கு அந்த மாதிரி போய் என்ன பயனா இவங்களுக்கு கூட்டணி கூப்பிடுவாங்களே, நம்ம அப்படியே பஜனை பாடிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அரசியலுக்கு வர்றதுனால பயப்படுறாங்களாண்ணே? அது இருக்குமா?
யார் அரசியலுக்கு வரா? தேர்தல் அரசியல் வர்றதை கண்டு பயப்படுறாங்க. யார் தேர்தல் அரசியல் வரா? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்தாங்க? இந்த மாதிரி அதிமுக வந்து போனா நம்மள தேர்தல் அரசியல் கூப்பிட்டுருவாங்க, அதனால அந்த பக்கம் போக வேண்டாங்கிறதுக்காக உள்ளூர் அந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஓ ஆமா, நாங்க வந்து சும்மா அந்த இந்த வடிவேல் படத்துல வர்ற அந்த டீ கடை மாதிரி ஆமா. திறந்து வச்சு தூங்கி நிக்கிறோம். தூங்கி நின்றுறோம். நீங்க ஏதோ பாட்ட ஹோட்டல்ன்ற பேர்ல போர் அடிச்சுன்னு திறந்துக்கிறோம். நீ வந்து இங்க வந்து என்ன ஊத்தப்பம் கேட்குற, அதை கேட்குற, இது கேட்குற. அது ஒரு பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது பண்ணுவாங்க. ரைட்ண்ணே. இப்போ நம்ம சீரியஸான மேட்டர் நம்ம அதிமுக திமுக பற்றி பேசணும். அதிமுக பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பொதுச்செயலாளர் அவர்கள் இந்த NDTVயோட இதில் கலந்துக்கிட்டாரு. அப்போ அவர் பேசும்போது, எடப்பாடியார் அவர்கள் பேசும்போது, இந்த தலைமைத்துவத்தை பற்றி பேசும்போது, அம்மா அவர்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாரான்னு சொல்லும்போது ஒரு நெகிழ்ச்சி அடைஞ்ச ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நீ உழைக்கிறவனுக்கு கண்டிப்பான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அந்த அங்கீகாரத்தை வந்து நம்ம அதிமுகவில் பலருக்குமே பார்த்துருக்கோம். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அவரே பலமுறை சொல்லியிருக்காரு, நான் ஒரு போஸ்ட் ஓட்டுறவன் இன்னைக்கு நான் அந்த நிலைமையில இருக்கிறேங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்னு நீங்க அந்த காலத்துல இருந்து பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் காலத்துல காய்கறி கடை வச்சிருந்தவர் சைதி துரைசாமி. மார்க்கெட்ல காய்கறி கடை வச்சிருந்தார். அன்னைக்கு எம்ஜிஆர் கட்சி விட்டு நிற்கிறாங்க. அவர் பகுதி செயலாளர். கலைஞர் மேடையில் இருக்காரு. இவர் எலுமிச்சப்பழம் மாலை போடுறாரு கலைஞருக்கு போய். போட்டுட்டு இந்த நேரத்துக்கு இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைக்கினது. அப்புறமா தான் இவங்களுக்கு புரியுது இவர் கிண்டல் அடிக்கிறாரு. போட்டு அடி செம்ம அடி, காவால தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆளு செத்துட்டான்ற மாதிரி ஏதோ மாதிரி போட்டு அடிச்சு தூக்கி போட்டாங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் 84 அவர் சீட்டு கொடுக்குறாரு. அன்னைக்கு அவர் கொடுத்த பேட்டி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு குமுதத்துக்கு எதுக்கும் இவர் போஸ்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும். வேட்பாளரே போஸ்டர் ஓட்டிக்கிறார் அப்படின்னு. அப்போ இது இன்றைக்கே நீங்கள் போய் இந்த சைதி துரைசாமி பார்த்தீங்கன்னா 84 இது 72ல் இவர் அந்த மாலை போட்டார்ல, இந்த மாலை, அந்த சம்பவத்தை விலைக்கு எம்ஜிஆர் பேசின ரெக்கார்டிங் இன்னும் வச்சிருப்பார். அந்த மாதிரி இதுக்கு சைதி துரைசாமி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவங்க மேயர் ஆக்குனாங்க. இந்த மாதிரி பல இது. ஒரு எம்எல்ஏ வந்து நான் நேரில் போய் பேசுகிறேன், அண்ணா நீங்கள் ரஜினி ரசிகரா அப்படின்னாப்புல. ஆமாம், நானும் ரஜினி ரசிகன் தானே. பாட்சா படம் வந்தப்போ அதே மாதிரி சவுப் பண்ணினு காக்கி எல்லாம் போட்டு சுற்றுனேன், அலப்புறம் காட்டினேன் எம்மகா வண்டி வச்சுன்றான். சின்ன பையன், காமராஜன் பேர். அவர் வந்து எம்எல்ஏ ஆகுறாரு. அவர் சம்பளத்தை வாங்கி கொடுக்குறாரு. அது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். இந்த மாதிரி அமைச்சரானவர்கள் நினச்சி பார்க்க முடியாதவங்க. எம்ஜிஆர்லாம் எவ்வளோ பேரை அவன் நினச்சே பார்க்க முடியாது. கேசி பழனிசாமி 28 வயசுல எம்பி ஆகுறாரு. இன்னைக்கும் அவர் பெருமையாக பேசுவார். அவர் எம்பி ஆகுறாரு, அவர் கல்யாணத்துக்கு போகிறாரு. இந்த மாதிரி பலரையும் அவர் வந்து ஜாதி மதம் எதுவும் பார்க்காம எளிமையான பின்புலமா என்ன பின்புலம் எதுவும் பார்க்காம பார்க்கறாங்க. ஜெயலலிதா பிள்ளையும் அப்படிதான். ராஜலட்சுமி இன்னைக்கு தாவேக்கால போயிருக்குது. அந்த அம்மா எப்படி ஆச்சு? ரோட்ல நின்று வணக்கம் சொல்லியிருந்தாங்க. சாதாரண ஒரு தனபால் எவ்வளோ பெரிய ஒரு உதாரணம். அவரை வந்து அவர் வீட்டு விருந்துக்கு யாருமே கலந்துக்கல. என்னன்னு கேட்டால் அருந்ததி இடம் மேடம், இந்த மாதிரி அம்மா வரமாட்டேங்கிறாங்க. வர்றாங்க, கலந்துக்கிட்டாங்க, யாரும் சாப்பிடலம்மா. உணவுத்துறை அமைச்சர், அடுத்து சபாநாயகர் நானே எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இது. இந்த மாதிரி 100 உதாரணங்கள் சொல்லலாம். ஆட்சியில் எளிமையாக இருந்து வந்தவங்கன்னு. யார் எங்கே எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஓபிஎஸ்ன்னா 2001 முன்னாடி வரைக்கும் ஓபிஎஸ் யாருக்கு தெரியும்? முதல்வராகிறாங்க. இது பொதுப்பணித்துறை கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்லுவார், நான் எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து வந்தேன், என்னை எப்படி ஆக்குனாங்க. இந்த மாதிரி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். எளிய நிலையில் அதான் கட்சி வளர்ந்து 2001 2011 பீரியட்லாம் அந்த பீரியடு தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ திமுகவில் யாருன்னா இந்த மாதிரி யார் மந்திரி புள்ளியா இப்படிதான். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிய நிலையில் இருக்கிற பலருக்கும் சீட்டு எனக்கு என்னன்னு கிடைச்சது. சில பேர்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அந்த இதில் ஏதோ ஒரு மாவட்டம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாப்புல. இது ஏதோ விவசாயமோ ஏதோ ரொம்ப எளிய தொழில், வருமானமே இல்லாதவர். திடீர்னு அறிவிப்பு வருது, நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்டு அப்படின்னு. இதில் அவரால் செலவு பண்ண முடியுமா? கட்சி பார்த்துக்கும். அதான் மெயின். எல்லாத்தையும் கட்சி பார்த்துக்கும். எல்லா எம்எல்ஏக்குமே கிட்டத்தட்ட. அப்போ அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் எல்லாருக்குமே இருந்தது, பண்ணாங்க. அமைச்சராக தான் அப்படிதான். எம்பி நவநீத கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், வக்கீல். காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி ரவி பெர்னாடு பலரும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பி ஆக்குனது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே இங்கே மைனஸ். யார் புதுசாக வந்த கட்சியில் மைனஸோ மைனஸ். 10 கோடி ரூபா இருந்தால் தான் முடியுமா? என்ன போவான் அவன்? யாரையா போய் கூப்பிட்டு வருவான். ஆமாம், நம்மால் செட் பண்ணி அனுப்புவாங்க. ஓ கரெக்டாக முடிஞ்சு வேட்பாளர் ஆனவொன்னே இங்கே வந்து சேர்ந்துரு, வேலை முடிஞ்சுது. இல்லை ஜெயிச்சு நீ எம்எல்ஏ ஆகிற மாதிரி இருக்குதா? ஆயிட்டு வா, இங்கே வா. மொத்தமே 5 பேர் ஜெயிச்சிருப்பீங்க. அதில் 3 பேர் வந்தால் கட்சி தாவல் தலைச்சட்டை வராது, வந்துரு அப்படின்னு.
இதுதான் நிலைமை. கண்டிப்பான. நேற்று பொதுக்கூட்டத்தில் விஎன் ரவி அவர்கள், மாவட்ட செயலர் விஎன் ரவி அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் எடப்பாடியார் கலந்துக்கிட்டு இருந்தார். அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில். அப்போ அவர் கலந்துகிட்ட போகும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், வாரிசு அரசியல்ங்கிறது எது இல்லை, பழைய ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐயா, நாங்கள் வாரிசு அரசியல் எது சொல்றோம்? நீங்க சொல்ற மாதிரி எம்எல்ஏங்கிற அக்செப்ட் பண்ணிடுறோம். தலைமை இடத்துக்கு யார் வராங்களோ அவங்க தான் நாங்கள் வாரிசு அரசியல் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? நம்ம நேற்று பேசிட்டோம்னு நினைக்கிறேன். வாரிசு அரசியல்ன்றது இப்போ அவங்க பிள்ளைங்க வர்றது, டாக்டர் அந்த மாதிரி அரசியல்வாதி பிள்ளை அரசியல்வாதி, ரைட்டு. ஒரு குடும்பத்துக்கே கட்சி சொந்தமாக இருக்குல்ல, அதுதான் குடும்ப அரசியல்ன்றோம். வாரிசு அரசியல் அவர் நேற்று பேசிட்டாரு. அவர் எடப்பாடியாக தான் பேசுறாரு. மோடி இதுக்கு அழகாக விளக்கம் கொடுத்தாரு. குடும்ப அரசியல்னா ஒரு குடும்பத்துக்கே கட்சி சொந்தமாக இருக்கும். ஆமாம். கட்சியுடைய ட்ரஸ்டி முதற்கொண்டு நேரு, இந்திரா, சோனியா, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, இவங்க சோனியா காந்தி, ராகுல், பிரியங்கா, அப்படியே வருது. நாளைக்கு அப்படியே வரும். பிரியங்கா பையன் ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா, முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், லாலு, இவர் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியெல்லாம் அவங்களுக்கே சொந்தம். இது நான் சொல்ற ஆளுலாம். ஆமா. அதே மாதிரி திமுக அதை எதிர்த்து வெளியே போன போர்வால் கட்சியும் திருப்பி நீ குடும்ப கட்சி வந்துட்டு. ஆமா. அதனால இதைத்தான் தவறுன்னு சொல்றாங்க. தவிர வாரிசுன்னா எல்லாரும் தான் வருவாங்க. இன்னைக்கு பாஜக மத்தியில் இருக்கிற பல அமைச்சர்கள் பாஜகவுடைய தலைவர்களுடைய பசங்க. அந்த காலத்தில் அவன் எம்பியா இருந்திருப்பாங்க, ஏதாவது இருந்திருப்பாங்க. அந்த பசங்க இது பண்ணி இன்னைக்கு அவன் இதுவாக இருக்கான். சிராக் பாஸ்வான் அவரும் ஒரு குடும்ப அரசியல் ஒரு உதாரணம். கண்டிப்பான. இதை தொடர்ந்து அவர் நேற்று ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. அதாவது தேர்தல் அறிவிப்பு மாதிரி தான் நம்ம பார்க்கணும். தேர்தல் அறிக்கையில் வரக்கூடாது. மாற்றுத்திறனாளிகள்லாம் கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்குறத நாங்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காரு. இது பெரிய அளவுக்கு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கம் வாங்கின கடன்களை தள்ளுபடி செய்வோம் அப்படின்றது. அதனால இவர்களும் சொன்னாங்களே, 1 லட்ச ரூபா நகை வச்சா கடன் தள்ளுபடி. இப்போ எல்லாம் நகையை போய் வைங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது பல பிரச்சனை ஆச்சு. அதில் கிராம் கணக்கெல்லாம் பார்த்தாங்க. கண்டிப்பாக. அதனால இது தொடர்ந்தானே ஆளுங்கட்சியான திமுக முதல்ல அப்பாவு அவர்களோட பேசுகிறாரு. நேற்றே நம்ம பேசணும்னு நினச்சோம். இன்னைக்கு கண்டிப்பாக பேசணும். ஏன்னா நேற்று ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. தங்கம் வாங்குறதும் விற்கிறதும் பிரதமரோட ஆட்கள் தான் தங்கமும் வாங்குறாங்க, விற்கிறாங்க. ஏன் ரேட்டை கூட்டுறாங்கன்னா அதுக்கு தான் கூட்டுறாங்க. தங்கத்தில் கொலுசு போட்டிருக்க எங்கள் பிள்ளைகள்லாம் இப்போ இன்னைக்கு வெளியில் கொலுசு போடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. தங்கத்தில் கொலுசு போடுற அளவுக்கு அவங்க பிள்ளைங்க இருக்குன்னா இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பொதுவாக தங்கத்தில் யாரும் கொலுசு போட மாட்டாங்கண்ணே. மதிக்க கூட இருக்குது. கொஞ்சம் பேர் போடுறாங்க, மேல் தட்டு ஒரு பேர் போடுறாங்க. இல்லை, இவருடைய மனநிலை எங்கே இருக்கு பாருங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களை பற்றி பேசலை, தங்க கொலுசை பற்றி பேசினுக்கிறாரு. அப்புறம் தங்க விலை ஏறதுக்கு காரணம் மோடி ஆட்களை வச்சு தங்கத்தை வாங்கி பதுக்குறாங்க அப்படின்னு. இவ்வளவு பெரிய அறியாமை உள்ளவோ இவர் சபாநாயகர்லாம் நான் சொல்ல மாட்டேன். இவர் எப்படி ஒரு பள்ளியுடைய ஆசிரியராக இருந்தார்? சரி, அதை விட்டுருங்க. முன்னாடி உட்காந்து மைக்கை வச்சுட்டு உட்காந்துக்கிறான். அந்த ரிப்போர்ட் நான் திரும்ப சொல்கிறேன்ல, இவனுங்க எதுக்குமே லாய்க்கு இல்லை. எவனாவது ஒருத்தன் சார் இங்கே மட்டுமா ஏறி இருக்கு, ஒரு தங்க விலை 1 லட்ச ரூபாய்க்கு போகுதுன்னா உலக சந்தைகள் அது மாற்றம் வந்தால் தானே சார் இங்கே வரும். என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க? நாங்களாம் என்ன கேன பையனை தான் நினச்சிருக்கீங்களா? நீங்கள் திமுக அவங்க மன்ற பாசறை கூட்டத்தில் பேசுகிற மாதிரி இங்கே உட்காந்து ரிப்போர்ட்டருங்க மட்டும் பேசுகிறீங்களா? ஒரு உலக நாடு பொருளாதாரத்தில் உலக லெவலில் தங்கத்தை வாங்கி குமிக்கிறதுடைய விளைவு இந்தியாவிலேயும் தங்கத்தை விலை ஏறுது. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? இப்படி இந்த கதை என்ன கதை, அது பேய் கதை தான் சொல்லுங்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும்னா? இல்லைண்ணே, எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் இருக்குண்ணே. கேமராவை அந்த சைடு திருப்பாம இந்த சைடு திருப்பி யாரோ இருக்காங்களான்னு பார்க்கணுண்ணே. எனக்கு என்னமோ அப்பா நான் பேசும்போது ஐயா அவரும் பேசும்போது அவன் கணக்கெல்லாம் அப்படி ஓடும். மைக் வச்சுட்டு ஓடி ஏடிஎம் அந்த கணக்கில் ஓடிடும். ஜிபே வேற என்ன பண்றது? லெவல் அப்படிதான் இருக்குது. யாரும் கேட்கறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா. அதே மாதிரி தமிழ்நாடோட ஓவைசி தான் இது தாவேக்காங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருண்ணே. அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஓவைசிங்கிறது அந்த அமைப்பு அங்க காங்கிரஸோட தவறுகளால ஓட்டை பிரிஞ்சு அவங்க பண்றாங்க. இங்க ஓவைசின்னு சொல்றது எப்படி? இப்ப நீங்க சிறுபான்மையினருக்கு நீங்க தீங்கு விளைவிக்கிறீங்க, உங்க ஓட்டை ஒத்துக்கிறாருங்க. நீங்க என்னங்க அப்படி எடுத்துக்கலாம், கரெக்டா ஒத்துக்கிறாரு. இது வரைக்கும் நமக்காக சிறுபான்மை ஓட்டு இருந்தது, இல்லைங்க. இன்னைக்கு இவர் எல்லாத்தையும் பிரிக்க போறாரு, நம்ம கண்டமாக போறோம். அதன்றத ஒத்துக்கிறாருன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சது. கிறிஸ்டியனு முஸ்லீம் ஓட்டுல விஜய் பிரிக்க போறாரு. விஜய் ரசிகர்கள் போட்ட ஓட்டெல்லாம் எப்பா பொந்தடா அங்கே போட்டிங்க, எல்லாம் இந்த தடவை இங்கே போடுங்க, முடிஞ்சிச்சு. பட்டியலின் இளைஞர்கள் பெண்கள் வாக்குன்னு வாங்குவார். அப்போ மேஜர் செக்ஷன் டிஎம்லேருந்து பிரிக்க போகிறார். அதனால தான் ஓவைசின்றார். ஓவைசிங்கிறார். கடைசியான இறுதியான முதல்வர் அவர்கள் இன்னைக்கு காரைக்குடி போயிருக்காருன்னு, சிவகங்கை காரைக்குடி போயிருக்காரு. அதில் காரைக்குடியில் சட்டக்கல்லூரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் பேசும்போது முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் பேசினார்.
பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நான் கலைஞர் அவர்கள்ட்ட வந்து மெடிக்கல் காலேஜ் கேட்டேன் குடுத்தாரு. 2021 ஆட்சிக்கு வந்தோனே நான் போய் பார்க்கும்போது, எனக்கு ஒரு சட்டக் கல்லூரியும், வேளாண் கல்லூரியும் வேணும்னேன். அதுக்கு என்ன தந்துட்டா போச்சுன்னு 2021 அடிக்கல் நாட்டது இன்னைக்கு தான் திறந்திருக்காய்ங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? அதில பேசும்போது முதல்வர் அவர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கு நான் அடிக்கல் நாட்டியிருக்க பல்வேறு விஷயத்துக்கும், அடுத்து திராவிட மாடல் 2.0 வரப்போகுது. அத ஓப்பன் பண்றதுக்கு தான் நான் வர்றேன். அதுக்கு அந்த நம்பிக்கையோட தான் நான் இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேங்கிறத எப்படி பார்க்குறீங்க? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம என்ன சொல்றது? ஆனா, தனக்கு கீழ என்ன நடக்குதுன்னே தெரியாம கூட இருக்கிறவன நம்பிட்டு இருக்காருல்ல, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு நெனச்சிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கை இல்ல. நான் ஏற்கனவே பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். 2011ல கலைஞரின் நேருட்ட பார்த்தது நேரு பேட்டியா சொன்னது. சரி. அத முதல்ல உண்மை என்னன்னு எடுக்கணும். எடுத்தீங்கன்னா எல்லாம் சரி பண்ணலான்னு போகும். இங்க எல்லாம் ஆல் இஸ் வெல். தலைவரே வர்றீங்க, ஐயாபூசி வண்டி நிக்குது, முறுக்குறீங்க, ஃபோட்டோ எடுக்குறோம், போடுறோம், வேற லெவலு மாஸ் பண்றோம். அப்படின்னா சூப்பர். அப்போ கீழ மக்கள் பார்க்கும்பொழுது வெறுப்பு வருமா வராதா? கண்டிப்பா. அதே இவருக்கு தெரியல. இவர் நம்புறதெல்லாம் இவங்க. இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு நெனச்சிட்டு இருக்காரு. அதற்கான இத மக்கள் இந்த தேர்தல்ல பாடம் புகட்டுவார்கள். கண்டிப்பா. மிக்க நன்றி நேரத்தை காத்தீங்க.